25 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி. இது நான் வந்து லோக்கல் கடையில் தான் வாங்கினேன். இது வந்து பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அரிசி 25 நிமிஷம் ஊற வச்சு இப்போ ஆன் பண்ணி விட்டுருக்கேன். இது கூட நெய், பட்டை, கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். நம்ம இந்த அரிசிக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து 90% வேக வச்சு நம்ம வந்து வடித்து விட்டுறலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஒன்று ஒட்டாமல் அரிசி வர்றதுக்காக. துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கல்லுப்பு எல்லாத்தையும் இப்போ அந்த அரிசி கூட நம்ம போட்டுக்கலாம். இதெல்லாமே அந்த அரிசி வந்து ஃப்ளேவராக இருக்கிறதுக்காக. இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். %90 நல்லா குக் ஆயிடுச்சு. அந்த அரிசியெல்லாம் வந்து நல்லா மலர்ந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒவ்வொரு தனி அரிசியை பார்த்தாலே விரிஞ்ச மாதிரி இருக்கும். தம் போடுறதுனால 90% இருந்தால் போதும். நம்ம இப்போ வடிச்சுட்டு பார்க்கலாம். எல்லாத்தையும் வடித்து விட்டாச்சு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, ஸ்டார் அனீஸ், மராத்தி மொக்கு, கொஞ்சமாக ஜாதிபத்திரி, பெரிய ஏலக்காய் என்கிட்ட இல்லை, அதுவும் போட்டால் நல்லாயிருக்கும். அது கூடவே பிரிஞ்சி இலையும் சோம்பும், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த திங்ஸோடைய பிரிஞ்சி இலையும் சோம்பும். பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டோன்னே தெரிக்கும், கொஞ்சம் எட்டியே இருந்துக்கலாம். நான் வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் போடுறேன். காரம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி. இது கூட தேவையான அளவு வெங்காயம் போட்டுடலாம். நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இது பாதி வறுவல் வரப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டுக்கலாம். வெங்காயம் சாஃப்டாகவும் சீக்கிரமும் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம அரிசியிலையும் உப்பு போட்டு வடிச்சிருக்கோம். பார்த்து உப்பு மட்டும் கரெக்டாக போட்டுக்கலாம். நல்லா வதங்கணுன்னா பார்க்கலாம். இடையில இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பாதி வெந்துருச்சு வெங்காயம். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு போட்டாச்சு. இப்போ இதுவும் நல்லா செவக்க வதங்கி வரட்டும். வெங்காயம் வதக்கிறப்பையே இடையிலேயே புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினோன்னா தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டதுனால அடி பிடிக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கலாம். அடி பிடிக்காமல் தேவையான அளவு தக்காளியும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பத்தலைன்னா இடையில கொஞ்சம் எண்ணெயும் விட்டு நல்லா வதக்கிடலாம். வதங்கணுன்னா பார்க்கலாம். நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் தக்காளியெல்லாம். இப்போ பொடியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது பச்சை வாசனை போகணுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். ஆப்ஷனல் தான். ஒயிட் சுகர் ஒரு 2 ஸ்பூன் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி. கர்டு ஒரு பெரிய கரண்டியில் 1 கரண்டி. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். கொஞ்சமாக வெண்ணெய் போட்டிருக்கேன். நல்லா எல்லாத்தையும் வதக்கியாச்சு. உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே அவங்க காரத்தை பொறுத்து தான். இப்போ வந்து இதை முழுகிற அளவு தண்ணியை விட்டு வெந்து சுண்டி வந்தோடனே நம்ம தம்மில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெந்து வர வரைக்கும், தண்ணியும் சுண்டி வர வரைக்கும் நம்ம வந்து
வெயிட் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். எல்லாமே நல்லா வெந்து தண்ணி எல்லாம் சுண்டிருச்சு. இப்போ நம்ம வந்து தம்மில் போட்டுறோம். ஒரு நல்ல அடிகனமான குக்கரில் நெய்யை வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம வந்து கிரேவியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கிரேவியை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இது மேலே ரைஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரைஸையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ அந்த கிரேவியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே லேயராக அடுத்த லேயர் கிரேவி. இப்போ இதுக்கும் அடுத்து ரைஸ். இதே மாதிரியே எவ்வளோ கிரேவி இருக்கோ அது வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். ரைஸோட மேலே வச்சுருக்கேன். கீழே வந்து ஃபஸ்ட்டு நம்ம கிரேவி வச்சதுனால ரைஸோட மேலே முடிச்சிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக நெய், கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி அது கூட போட்டுக்கலாம். நெய்யில் முந்திரி பருப்பும் காஞ்ச திராட்சையும் வறுத்தரலாம். அது கூடவே புதினா கொத்தமல்லி போட்டுடலாம். பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிட்டும் போடலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு, திராட்சை, கொத்தமல்லி, புதினா போட்டு வதக்கிட்டு அந்த தம்மு மேலே போட்டுடலாம். விசில் போடாமல் குக்கரை மூடி வச்சுருக்கேன். சிம்லேயே வச்சுருக்கேன். 10 நிமிஷத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். சிம்லேயே தான் வச்சுருக்கேன். 10 நிமிஷம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஜென்ட்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணோன்னா பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.